திருப்பி அடிப்பேன். சீமான் பாகம் 1. நாம் தமிழர் கட்சி ஆல் வெளியிடப்பட்டது. திருப்பி அடிப்பேன். சீமான். ஏனடா எரிக்கிறாய் என்றோ, ஏனடா அடிக்கிறாய் என்றோ, எவனடா கேட்டீர் அவனை? அடி என அவனுக்குச் சாட்டை கொடுத்தவனும், சுடுவென டோட்டா கொடுத்தவனும், தடை என எமக்குத்தானே விதிக்கின்றனர். என்ன கொடுமையடா இது! புலிகளின் கவிஞர் புதுவை இரத்தினதுரை எழுதிய வரிகள் என் நித்திரையை கிழிக்கின்றன. புரண்டு புரண்டு படுக்கிறேன். கொச்சுக்கடி இல்லை, குளிர் இல்லை, அட்டைப்பூச்சியோ அரிப்பு தொல்லையோ இல்லை. ஆனாலும் நித்திரை வரவில்லை. தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சுகிற அளவுக்கு அப்படி என்ன செய்தோம் என்கிற கேள்வி மனதுக்குள் குறுகுறுக்கிறது. என் மீனவனின் தொண்டையில் விழுந்த தூண்டிலின் வலியைச் சொன்னது தவறா? அதற்கா தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் வந்துவிட்டதாக பாய்ச்சல் காட்டினார்கள்? என்னை ஒருவன் அடித்தான். ஐயோ வலிக்கிறது என்றேன். மீண்டும் அடித்தான். ஐயோ வலிக்கிறது எனத் துடித்தேன். மறுபடியும் சக்தி திரட்டி அடித்தான். ஐயோ வலிக்கிறது என அலறினேன். அடுத்தும் அடித்தான். இனிமேல் அடித்தால் ஓங்கித் திருப்பி அடிப்பேன். ஐயோ வலிக்கிறது என அலறுவான். வலிக்கிறதா ஐயா? அப்படித்தான் எனக்கும் வலித்தது ஐயா, இனிமேல் என்னை அடிக்காதே என்பேன். இதை தவிர உலக மகா குற்றத்தை ஏதும் இந்த சீமான் செய்துவிடவில்லை. 60 ஆண்டுகளாக ஈழத்திலும் 20 ஆண்டுகளாக இங்கேயும் தமிழக மீனவர்களை துரத்தி துரத்தி அடிக்கிறான் சிங்களவன். இனியும் அடித்தால் என வலி பொறுக்காமல் அலறியது இந்த அரசாங்கத்தை ஆத்திரப்படுத்திவிட்டதாம். வலையோடு போனவர்கள் ரணமாகவும் பிணமாகவும் ஒதுங்கியபோது தமிழின தலைவராக இருக்கும் மனிதருக்கு வராத கோபம், எம் இனத்தை ஏனடா அடிக்கிறாய் என கேட்டபோது கிளர்ந்துவிட்டதாம். சிங்கள மாணவனை அடிப்பேன் என எப்படிச் சொல்லலாம்? இரு இனங்களுக்கு இடையே பிரிவினையை தூண்டும் வாதம் அல்லவா இது? ஆத்திரத்தில் அலறியது அரசு தரப்பு. எங்களவனை அடிக்கும் போது பாயாத சட்டம் சிங்களவனை அடிப்பேன் எனச் சொல்லும் போதே பாய்கிறது. சட்டம் ஒழுங்கு குலைந்துவிட்டதாக, பேருந்துகள் கொளுத்தப்பட்டதாக, போக்குவரத்து ஸ்தம்பித்துவிட்டதாக, ரயில்கள் தடம் புரள வைக்கப்பட்டதாக எங்கெங்கு இருந்து தகவல் வந்ததோ? இனியும் சீமானை வெளியே விட்டு வைத்திருந்தால் தமிழகமே சுடுகாடாகிவிடும் என பதறி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சினார்கள். அதன் பிறகுதான் தமிழகம் அமைதியானதாம். சட்டம் ஒழுங்கு சீரானதாம். பொது மக்கள் எவ்வித அச்சமும் இல்லாமல் அமைதியாக நடமாடினார்களாம். இந்த தனிப்பட்ட சீமானால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை கெடுக்க முடியுமானால் இந்த நாட்டை விட பலம் வாய்ந்தவனா நான்? சிரிப்பாகத்தான் இருக்கிறது. ஓர் அறையை விட்டு வெளியே வருவதைப் போலத்தான் சிறையை விட்டு வெளியே வந்திருக்கிறேன். கம்பிக்குள் தள்ளி களி தின்ன வைத்தால் தம்பி காக பேசும் பேச்சை தடுத்துவிடலாம் என எண்ணினார்களோ என்னவோ. வேலூர் சிறையில் அடைத்தார்கள். என் குரல்வளையை உடைக்கிற சக்தி அந்த கொட்டடிக்கு இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. நஞ்சுக்குப்பி கடிக்கவும் தயங்காதவன் அட்டைப்பூச்சி கடிக்கு அரண்டு விடுவான் என நினைத்ததே கேவலம். அவர்கள் பெரியாரின் கொள்கை வழி வந்தார்களோ இல்லையோ, நான் அந்த பழுத்த தாத்தாவின் பழுக்க காய்ச்சிய தத்துவங்களின் தடம் வந்தவன். சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்குச் சமம் என 90 வயதில் சொன்ன அந்த போராளியின் பேரனை ஒரு அறைக்குள் அடைத்து வைத்து அடக்கிவிட முடியுமா? 5 தடவை சிறைவாசம், அதில் 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், சரமாரியாக வழக்குகள். ஏன் இவையெல்லாம்? அரசாங்கத்தையும் அதன் அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு இந்த தேசத்தின் வளத்தை சுரண்டித் தின்றேனா? உறவு கூட்டத்தை ஊரெல்லாம் வளர்த்து அகப்பட்ட இடம் எல்லாம் அள்ளி உலகம் எங்கும் ஓடி ஓடி போய் பதுக்கும் அளவு சொத்து குவித்தேனா? எத்தனை சுழியன் என எண்ண முடியாத அளவுக்கு லட்சம் கோடிகளை பதுக்கிவிட்டேனா? ஈசல் இருந்தால் கூட இழவு கொண்டாடும் இனத்தில் பிறந்துவிட்டு இனமே இறந்து கிடக்கையில் கை கட்டி வாய் மூடி கதறல் அடக்க இந்த மூர்க்கக்காரனால் முடியவில்லை. ஒப்பாரி வைத்ததை தவிர ஒரு தவறும் செய்யாதவனை பயங்கரவாதியாக பார்க்கிறீர்களே. இந்த சீமான் சென்னைக்கு எதற்காக வந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? 150 ரூபாய்க்கு மிளகாய் மூட்டையை போட்டுவிட்டு சென்னைக்கு என்னை பேருந்து ஏற்றி அனுப்பினான் என் அப்பன். வறுமையை ஜெயிக்கவும் வாழ்ந்து காட்டவும் சென்னைக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை 100 ரூபாயை கூட அப்பனுக்கு அனுப்ப முடியாமல் எத்தனையோ வருடங்களை இயலாமையிலேயே கழித்தவன். இன்றைக்கும் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்ட முடியவில்லையே என்கிற ஏக்கம் நீங்காதவன்.
என்னையா பயங்கரவாதி எனச் சொல்லி பயம் காட்டுகிறீர்கள்? அறிவாற்றலும் வீரமும் செறிந்து கிடக்கும் இந்த இனத்துக்கு அரசியல் வலிமை சேர்க்கும் பற்றாளர்கள் பற்றாக்குறையாகிவிட்டதுதானே எங்கள் பதற்றத்துக்கு காரணம். கண்முன்னே சொந்த இனம் கருவறுக்கப்பட்ட போது பட்டம் பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு துடிக்கிற தலைவன் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டானே. இனத்துக்காக குடும்பத்தையே வாரிக் கொடுத்த தலைவன் பிரபாகரன் அங்கே களமாடி நிற்க, குடும்பத்துக்காக இனத்தையே காவு கொடுத்து வேடிக்கை பார்த்த கருணாநிதியை எப்படி எங்களின் தலைவனாய் ஏற்க முடியும்? ஈழத்தின் வீழ்ச்சி கருணாநிதியின் இதயத்தைச் சுட்டி இருந்தால், வல்லூறுகளின் கொடூரங்கள் அவருடைய வாயை திறந்திருந்தால், நாங்கள் ஏனையா நரம்பு முறுக்கி சிறைக்கு கிளம்பப் போகிறோம்? இனத்தை காக்க நீங்கள் இருப்பதாக எண்ணி சினத்தை அடக்கி இருப்போமே. இனப்பாசம் கிலோ என்ன விலை என கேட்கிற ஆளாக மொத்த கொடூரத்தையும் சத்தமின்றி பார்த்து கொண்டு இருந்தீர்களே. இப்படிப்பட்ட இதயத்தோடு வாழும் உங்கள் ஊரில் ஒப்பாரி வைப்பதும் உலக மகா குற்றம்தான். கேள்வி கேட்பதும் கேவி அழுவதும் தேசிய பாதுகாப்பு மீறல்தான். கொடூர போரில் ஈழமே எரிந்து காடாகி கிடந்த வேளையில் எங்களின் கோபம் தமிழகத்தில் வசிக்கும் ஒரு சிங்களவனையாவது சீண்டியதா? ஒரு புத்த துறவியாவது எங்களால் துரத்தப்பட்டாரா? சிங்கள இராணுவத்தின் வெறி தாண்டவத்துக்கு டெல்லி ஆயுதம் கொடுக்க, அதை சென்னை கை கட்டி வேடிக்கை பார்க்க, துடித்துப்போன நாங்கள் எங்கள் உயிர்களை தானே தீக்குச்சிக்கு தின்ன கொடுத்தோம். எங்களின் இயலாமையும் கோபமும் ஒரு சிங்களவனின் மீதாவது திரும்பியதா? அப்போதும் சிங்கள மாணவர்கள் இங்கே படித்துக்கொண்டு தானே இருந்தார்கள். சிங்கள வியாபாரிகள் எங்கள் தெருக்களில் திரிந்து கொண்டுதானே இருந்தார்கள். மாற்று இனத்துக்கு மதிப்பு கொடுக்கும் எங்களின் மாண்பு அப்போது புரியவில்லையா இந்த அரசாங்கத்துக்கு? என் இனமே எரிந்து சாய்ந்தபோது எதிர்த்து கேட்க திராணியற்றவர்கள் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்றதும் சீறுகிறார்களே, இது எந்த ஊர் நியாயமையா? சிறையில் தள்ளி என் குரல் வளையைச் சிதைத்து விடலாம் என திட்டமிட்ட கருணாநிதிக்குச் சொல்கிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களின் பயங்கர சட்டங்களை பாய்ச்சுங்கள். உங்களைப் போல் ஐயோ கொலை பண்றாங்கப்பா, காப்பாத்துங்கப்பா என அலறித் துடிக்கும் ஆள் நான் இல்லை. என் நாடி நரம்பின் கடைசி துடிப்பையும் நீங்கள் துண்டித்து போட்டாலும் உங்களிடம் மண்டியிட நான் தயார் இல்லை. எந்த வார்த்தைகளுக்காக என்னை வளைத்தீர்களோ அதே வார்த்தைகளை கொஞ்சமும் பயமின்றி உரக்கச் சொல்கிறேன். எங்கள் மீனவனை இனியும் அடித்தால் சிங்கள மாணவர்களை நாங்கள் அடிப்போம்.